இங்கே வந்திருக்கிற பெரியவாளுக்கு என்னோட நமஸ்காரம். ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்னோட அன்பும் ஆசைகளும் இன்னும் நிறைய மேலே மேலே வரணும்னு நான் ஆசீர்வாதம் பண்ணுறேன். நம்ம ஸ்பென்சர் வேணுகோபால் அவரை பற்றி நான் ரொம்ப சொல்கிறதுக்கு ஒன்றும் முடியாது. ஏன்னா காமாட்சி நான் நினைக்கிறதுக்கு மேலே அவர் காமாட்சி பற்றி பாட்டு போட்டிருக்கார். எப்படி சார் நீங்கள் ஐயங்க நீங்கள் காமாட்சி எப்படி போட்டல் அப்படின்னு கேட்டால், நான் காமாட்சி குடத்தில் காஞ்சிபுரம் அந்த பக்கத்தில் தானே நான் உட்காந்து ஹோம்ஒர்க் பண்ணுவேன், எனக்கு அவதான் சொல்லி அவரோட பாட்டுனா எனக்கு தனி ஒரு ஆசை. அதை டியூன் பண்ணி பாடி காமிச்சிருப்பேன் அவருக்கு. வெரி வெரி ராகத்திலெல்லாம் அவர் பாடி கேட்டால் எனக்கு இனிப்பாக இருக்கும். இது முடியுமா, ஒரு சங்கீதக்காரனே முடியாத எப்படி அவர் போட்டிருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குழந்தைக்கு சொல்லிக் கொடுத்து அவர்கிட்ட போய் பாட சொல்லி ரொம்ப ஆசை எனக்கு. முத்ராபாஸ்கரோட ஒரு ஃபங்க்ஷனில் கூட குழந்தைல பாட சொல்லி விடவின்னு ஒரு ராகத்தில் பாட்டெல்லாம் போட்டு அதை நான் சொல்கிறதுக்கே எனக்கு ஒன்றும் கிடையாது. அவரோட மகா பிரிவாவா சுந்தரம் சாரை பற்றி உலகமே தெரியும். உலகத்துக்கே கிளீவ்லேண்ட் அப்படி ஏதாவது சங்கீதம் அமெரிக்காவில் இருக்குன்னா அவள் தான் பூரா எத்தனை பேரை வரவழைச்சு எத்தனை பேருக்கு அந்த சங்கீதத்தை ஆர்வமாக பாட வச்சு என்னோடய ஸ்டூடெண்ட் எல்லோரும் போய் பாடியிருக்காங்க. நானும் வாசிச்சிருக்கேன், ஜெயந்தி வாசிச்சிருக்கேன். ரொம்ப நல்லா நடத்திட்டு இருக்காங்க. இந்த வருஷம் என்னை கூட்டி எனக்கு போக முடியாத அழுது. அதனால் என்ன பரவாயில்ல, நான் டிசம்பரில் பெரிய ஃபங்க்ஷன் வச்சு உங்களுக்கு அவார்டு கொடுத்துருக்காரு. அவரோட இஷ்டம், அவர் எப்படி பண்ணுறாரோ பண்ணட்டும். எனக்கு என்னை பற்றி இவெல்லாம் எல்லாம் பேசின்னு இருக்கா, நான் என்ன பண்ணேன் எது பண்ணேன்னு. ஆனால் கூட என்னோட உண்மையான ஒரு இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதை ரொம்ப கொஞ்சம் குறைச்சலாக சொல்லிடுற. மணி ஆகிட்டு அப்புறம் ஜெயந்தி முன்னாடியே சொல்லியிருக்கான், அவனுக்கு ஒரு நிமிஷம் தான் பேச, நீ பேசக்கூடாது, நீ பேசினா ரொம்ப பேசுவேன். ஏன்னா எனக்கு அவ்வளோ விஷயம் இருக்குது. நான் என்ன பண்ணுறது, முதல்ல எங்கள் அப்பா, அப்புறம் எங்கள் அண்ணன், அப்புறம் பாலச்சந்தர் சார். அவர் இல்லைன்னா நான் இல்லை. எனக்கு நான் போய் பாடம் சொல்லிட்டேன்னு யாருமே கிடையாது. அப்பா சின்ன வயசுல எனக்கு இதெல்லாம் யாரும் பேசாததுனால நான் அதை பேசுகிறேன். இவெல்லாம் என்னை பற்றி பேசிட்டா, வீணை பற்றி பேசிட்டா, நான் வாசிக்கிறேன், சங்கராபரணம், கரகர பிரியா எல்லாம் பேசிட்டா. எங்கள் அப்பா நான் ஒரு 5 வயசு 6 வயசு இருக்கிறபோது எல்லோரும் வயலின் வாசிக்கிறான்னு எனக்கு வீணையை கொடுத்து எங்கள் அத்தைக்கு ரொம்ப பிடிக்கும். வீணை சொல்லி கொடுத்தார், அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஏதோ ரொம்ப சீக்கிரமாக கல்யாணம் ஆகிடுது, மெட்ராஸுக்கு வந்துவிட்டோம். அதுக்கப்புறம் ஒன்றும் அவ்வளோவாக சொல்லிக்கல, ஒன்றும் பண்ணலை. அப்படி இருந்து அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து கொஞ்சமாக அந்த வீணையில் இருக்கிற ஆர்வமெல்லாம் பாட்டெல்லாம் எங்கே என்ன கச்சேரி நடந்தாலும் அவ்வளோ வசதி கிடையாது. ஏதோ 2 ரூபா கிடைச்சா கூட உடனே அதை கோகுலி ஹாலுக்கு பக்ஷவாத்துலேன்னு நடந்து போய் கச்சேரி கேட்டுவிட்டு அம்மராம அம்மா பாடி 40 ஆவதுக்கு நான் 2 பேரும் ஸ்வரம் பாடினா அது பிரெயின். அப்போ இருந்த பிரெயின் வேறு, இப்போ பிரெயினே இல்லை. அப்போ அப்படியே அந்த கம்ப்யூட்டரில் என்னெல்லாம் வருது பாருங்க, அதுக்கு மேலே எனக்கு வரும். அப்படியே அந்த அம்மராம அம்மா பாடம் பண்ணினேன். எத்தனை கீர்த்தனை நான் பாடம் பண்ணிருக்கேன்னு சொல்ல முடியாது, அவ்வளோ கீர்த்தனை பாடம் பண்ணிருக்கேன். அதை என்ன பண்ணுவேன், அப்படியே பாடம் பண்ண மாட்டேன். ஆற்றுக்கு அந்த புக்கை எடுத்து பார்த்துட்டு அதில் இருக்கிற அந்த சாகித்யங்கள் அதெல்லாம் நல்லா கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு என்னோடய ஓன் ஸ்டைல், என்னோடய ஸ்டைல் இல்லாத நான் எந்த கீர்த்தனையும் எந்த பாட்டையும் நான் வாசிக்க மாட்டேன். ராகம் ஸ்வரம் அப்படி பண்ணுற வழக்கம் இல்லை. ஏன் அப்படின்னா எல்லா சங்கீத வித்வான்களுமே தன்னோட ஒரு உண்மையான ஓன் ஸ்டைல் இருந்தால் தான் அவளோட சங்கீதத்தை நிறைய கேட்க வருவாள். அவள் மாதிரி காப்பி பண்ணுறாடா, இவள் மாதிரி காப்பி பண்ணுறா, இந்த சங்கீதி அவர் மாதிரி இருக்குது, இந்த சங்கீதி அவர் மாதிரி இருக்குன்னா 2 கச்சேரி கேட்பாள். 3வது கச்சேரி ஒரிஜினாலிட்டி இல்லைன்னா, இப்போ லால்குடி அப்படி வாசிச்சுருந்தார், பாலச்சந்தர் அப்படி வாசிச்சுருந்தார் அப்படின்னா அவரோட ஓன் ஸ்டைல் இன்னும் தர அதை ஃபாலோ பண்ண முடியாது. ஒரு நாள் முடியாது. அதை நம்ம ஃபாலோ பண்ணணும்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம்னா அது அவ்வளோ நாட் கரெக்ட். அவ்வளோவாக அது சரிப்பட எனக்கு தோணலை. ஏதோ அதுலேருந்து எடுத்துக்கலாம், ஏதாவது நம்ம நல்லதெல்லாம் நம்ம எடுத்து பார்த்துக்கலாம்.
அதே மாதிரி எங்கள் அப்பா எனக்கு கற்றுக் கொடுத்தா. அப்புறம் மெட்ராஸ்க்கு வந்தோம். மெட்ராஸ்க்கு வந்தப்புறம் சைதாப்பேட்டையில் போய் எங்கள் பிரதர்கிட்ட நிறைய அவர் வாசிக்கிறது, பாடம் பண்ணுறது எல்லாம் நிறைய கேட்டு நிறைய பாடம் பண்ணியிருப்போம். அங்கே சைதாப்பேட்டையில் இருப்பாவா அப்போல்லாம் பாடம் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பாலச்சந்தர் சார், அதை நான் சொல்லி வேண்டிய அவசியத்தினால சொல்கிறேன், டைம் வேஸ்ட் ஆன கூட ஒரு 5 நிமிஷம். பாலச்சந்தர் சார் லக்ஷ்மிபுரத்தில் ஒரு சபா, அந்த சபாவில் பாலச்சந்தர், லால்குடி, பழனி கச்சேரி 53 நினைக்கிறேன், 1953 திங்ஸோ. அப்போ அப்பா கச்சேரி கிளம்பிட்டு இருந்தார். அப்பா நானும் வரேன் அப்படின்னு. நீலாம் வரக்கூடாது அப்படின்னு. அப்போல்லாம் ரொம்ப கண்டிப்பு கரார் இல்லையா, அப்போ மாதிரி இல்லையா உலகம். சரி அப்படின்னு விட்டேன். கச்சேரி முடிச்சுட்டு அப்பா வந்தார். அப்பா எப்படி இருந்தது கச்சேரி அப்படின்னு அப்பாட்ட. வீணையை விடு, நீ வீணை வாசிக்க வேண்டாம் அப்படின்னு. எனக்கு ரொம்ப ரோசமாக போயிடுது. என்னடா எப்போ பார்த்தாலும் நம்ம சமயத்தில் வீணை விடுங்கிறான்னா அவ்வளோ பெரிய இதுவா அப்படின்னு நினச்சிட்டு கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷம் 30 வருஷம் அவர் எங்கே வாசித்தாலும், அவர் எங்கே நின்னாலும் என்ன பண்ணாலும் பார்த்துட்டு இருப்பார். ஏன்னா எனக்கு அதை கூட ஒரு பெரிய ஒருத்தரை எனக்கு பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் கிடைக்கல, மனசும் ஓடலை. அவர் போன ஒரு கச்சேரிக்கு போவேன். அங்கேருந்து வர அந்த சவுண்டை பார்த்தாக்க, ஏன்னா நாங்களாம் வாசித்தா ஒரு 10 பேர் கேட்கலாம், அவ்வளோதான். அவர் வாசிக்கிறது இந்த மாதிரி இருக்கிற ஹால் 100 பேர் கேட்கலாம், அப்படி இருக்கும். எப்படி அவருக்கு தந்தி எப்படியே விருடியே தொட மாட்டார், தந்தி இப்படி போடுவது. என்னன்னா அப்படி டெக்னிக்காக அப்படின்னா ஒரு மெட்டில் அவ்வளோ இழுத்து அப்படி வாசி. அவரோட ஸ்டைல், அவர் அதுக்காக பண்ணியிருக்கிறது ஒருத்தராலையும் திருப்பி நம்ம பண்ணவும் முடியாது. அதை நம்ம ரீப்ளேஸ் பண்ணிட்டு அது மாதிரியே நம்ம இருக்கலாம்னு நினைக்க முடியாது, யாராலையும் அந்த மாதிரி பண்ண முடியாது. பாலச்சந்தர் சார்ங்கிறது ஒரு வெரி வெரி கிரேட். அவரை மானசீக குருவாக நான் ஏற்றுக்கிட்டேன். எப்படி ஏற்றினேன்னா, அவர் வீட்டினா எனக்கு பிடிக்கும், இப்படி பண்ணால் பிடிக்கும், உட்காண்டா பிடிக்கும், அந்த வீணையை வச்சுக்கிற பொசிஷன் பிடிக்கும், எல்லாமே பிடிக்கும். அப்படியே ஒரு 20 வருஷம் கழிச்சு அவராக கூப்பிட்டார். நீ பத்மாவதியா அப்படின்னா, ஆமாம் அதுப்பா அப்படின்னா. அது மட்டும் நான் அவரோட பேசினதில்லை, பார்த்ததில்லை, ஒன்றும் பண்ண. கச்சேரியானா போவேன். கச்சேரினா அவர் என்ன பண்ணுறாரு, அவர் மியூசிக்கலுக்கு போவார். தங்கத்தில் மீட்டெல்லாம் பண்ணிட்டு என்னோட ஸ்டூடெண்ட் இங்கே வந்திருப்பார் நினைக்கிறேன், வெங்கட்ராமன் அம்பினே பேர். வந்திருக்காரா எப்படி வந்திருக்காங்க, கையாட்டுப்பார். அவர் என்னோட மீன ஸ்டூடெண்ட், ரொம்ப பெரிய அளவர். அவரோட அவாத்து வழியாக போயிட்டே இருப்போம். ஏன்னா அவர் வெளியில் இந்த அயன் பண்ணுற ஒரு பாக்ஸுக்கு ஏதோ அயன் பண்ணிட்டு இருந்தால் அவரை பார்ப்போம். உடனே இன்னொன்று தான் இன்னொன்று பார்ப்போம். அந்த மாதிரி பாலச்சந்தர் சார்ங்கிறவர் என் வரையில் வீணை என்ன எப்படி பண்ண முடியும் அப்படி. அப்புறம் அவாத்துக்கு போன அப்புறம் அவாத்தில் இருக்கிற வீணை அதெல்லாம் பார்த்தா, அது மாதிரி நான் எந்த வித்வான்கிட்டையும் பார்த்ததில்லை, யாரையும் அப்படி வச்சுட்டு பார்த்ததில்லை. என் வரையிலும் என் மனசில் வீணை வாசிக்கிறேன்னாக்க எனக்கு பாலச்சந்தர் சார் தான் என்னோட மானசீக வீணை. ஆனால் ஒவ்வொரு ராகமும் ஒவ்வொரு கீர்த்தனையும், ஒரு கீர்த்தனை கூட நான் அவர் மாதிரி வாசிக்க மாட்டேன், ஒரு ராகம் கூட நான் அவர் மாதிரி வாசிக்க மாட்டேன். என்னோட ஓன் ஸ்டைல் தான். அவரோட ஸ்டைல் ரொம்ப ஒஸ்டி, அதை ஃபாலோவே பண்ண முடியாது. ஆனால் அவளுக்கு இப்போ நடக்கிறது, உட்காருறது, ஏந்திருக்கிறது எல்லாத்துலேயுமே ஒரு ஸ்டைல் வேணும். அந்த மாதிரி நான் அதை இம்ப்ரூவ் பண்ணிட்டு என்னோடய லைஃப் அமைஞ்சதும் எனக்கு எப்படின்னா 10 மணி நேரம் நான் வீணையில் இருப்பேன். எல்லாம் முடிச்ச அப்புறம் கூட ராத்திரி 10 மணிக்கு குளிச்சுட்டு 2 மணி மட்டும் வீணை வாசிப்பேன். அதுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் எனக்கு எங்கள் வாழ்க்கையில் எனக்கு கிடைச்சதுனால நான் அந்த வீணை தான், ஒரு வீணை வச்சுருக்கேன். இப்போது 30-40 வீணை இருக்குது. அதில் வீணை தான் காமாட்சி. அப்புறம் எனக்கு பெரியவாழ்கிட்ட ரொம்ப ஈடுபாடு வந்தது. ஏன்னா அவருக்கு வீணை பிடிக்கும். அவர் எங்கேயாவது மெட்ராஸ் சிட்டி ஒரு இடத்துல இருந்தால் ஒரு மனுஷார் போட்டு இங்கிட்டு ஒரு 4 மணிக்கு சைக்கிள் ரிக்ஷாவில் வீணை எடுத்துன்னு போய் அவருக்கு வாசிப்பேன். அப்படியே தான் இத்தனை வருஷமாக இருக்குது. ஏதோ என்னோடய வாசிப்பை நான் வாசித்துன்னு இருக்கேனே தவிர, அதனால் நான் பெரிய வீணை வித்வானோ இல்லை இவாள் நீங்கள்லாம் பேசி இந்த ஜெயந்தி இவ்வளோ தூரம் பண்ணுறதுக்கூடிய அருகதை எனக்கு இருக்கா இல்லையா அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் அதுக்கிட்டே நான் போகல. ஆனால் நான் எப்படி வந்தேங்கிறத உங்களுக்கு சொல்கிறதுக்காக தான். இப்போ ஆலத்தரை கேட்டால் அவருக்கு இத்தனை பாடுவேன், ஜிஎம்பி கேட்டால் அவருக்கு சோமு பார்த்தா ஒன்று பாடுவேன். ஹைதராபாத் பிளேஸில் ஒரு கச்சேரி கேட்டுட்டு அவர் நமஸ்தே பரதேவதே அப்படின்னு ஒரு பாட்டு பாடுவேன். எப்படி இருக்கும் அப்படின்னு வீட்டுக்கு வந்தவொடனே தீட்சை பார்த்தா அந்த பாட்டு இருந்தது. உடனே அதை பண்ணிட்டு இருக்கேன்.
சோபனா ரெக்காச்சேரின்னு சொல்லிட்டு மியூசிக் அகாடமியில் ஒரு கச்சேரி நடந்தது. அது 30-40 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு சின்ன தம்பூராக்கு பூரா நகையும் போட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு தான் கச்சேரி பண்ணுவாள். அவள் ஒரு நாளைக்கு கமலா மனோகரியில் சங்கர மதிராமி மனோகரம் அப்படி பண்ண கன்னிதளாயிட்டாட்சி தானே பாடுவேல, எப்படி இவா பாடுறா அப்படின்னு நினச்சி அதை பார்த்துட்டு திருப்பி ராத்திரி 10 மணிக்கு வீட்டுக்கு வந்து அதை எடுத்து பார்த்தா அந்த பாட்டு ரொம்ப நல்லா இருந்தது. அது எனக்கு எப்படி வேணுமோ, என்னோடய வீடுக்கு எப்படி வேணுமோ அது மாதிரி நான் செட் பண்ணிட்டேன். அது மாதிரி நிறையா 100கணக்கான பாட்டு ராத்திரி தான் பண்ணிகிட்டு இருப்பேன். ராத்திரி தூங்கிலாம் எனக்கு கிடையாது, பகலை படுத்துன்ற பழக்கம் கிடையாது. எப்போ பார்த்தாலும் வீணை தான். வீணை தவிர ஒன்றும் கிடையாது. காமாட்சி, சௌந்தரலகரி, சகசநாமம், மாத்திருக்க புஷ்பமாக, இது மாதிரி எவ்வளவு காமாட்சி நகை இருக்கோ. மூக்க பஞ்சசதி அதை போய் அவருக்கு ஒருத்தர் பாடுற போதே டேப் எடுக்கணும் வந்து அந்த 500 ஸ்லோகத்துக்கும் ராகம் போட்டு தாளம் போட்டு இந்த இங்கே வந்திருக்காரு வரல பெங்களூர்லேருந்து ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிவிடுவா. இப்போ இன்றைக்கி நேற்றுக்கு சொல்லிக்கல, 50 வருஷத்துக்கு மேலே இருக்கும். வெள்ளி சனி ஞாயிறு இங்கேருந்து இதை வச்சு நீ நான் போய் அங்கே சொல்லி கொடுத்துருந்தேன். அவள் எல்லோரும் வேண்டான்னு சொல்ல கேட்டால் தான் இங்கே வந்திருக்கா. அதனால் வந்து இது சுயமாக ஏதோ எனக்கு தெரிஞ்சதை நான் பண்ணினேனே தவிர பெருசாக நான் சாதிக்கணும் எதுக்கு சாதிக்கணும்னு நான் எதிர்பார்க்குறேன்னாக்க நான் வாசிக்கணும்னு சாதிக்கணும்னு எதிர்பார்க்கல. நிறைய ஸ்டூடெண்ட் வர அவள் எப்படி இருக்கான்னா ஏதோ கல்யாணம் மட்டுமோ படித்து பாஸ் பண்ணுற மட்டுமோ அதை கற்றுக்கிறாளே தவிர அதுக்கப்புறம் அதில் வரணுங்கிற மாதிரி ஒத்துணும் இல்லை. ஃபஸ்ட் வருஷம் சிங்கப்பூர்லேருந்து 82 நான் வந்த உடனே எனக்கு இந்த ஃபீஸ் வாங்குறது பிடிக்காது. சங்கீதம் சொல்லி கொடுக்குறவர் ஃபீஸ் எல்லாம் வேண்டாம் அப்படின்னா. ஒரு நாள் பாலச்சந்திர சார் ஒரு நாள் வந்தேன். என்ன சொல்லி கொடுக்குறியா, என்ன பண்ணுற எப்படி அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். என்ன ரெகுலராக வரலான்னு நான் என்ன ஃபீஸ் வாங்க, இன்னும் ஃபீஸ் எப்படி சார் இல்லை வாங்க உடம்பு முட்டாளே அப்படிங்க. என்னடா அப்படி சொல்கிறார் அப்படின்னு பார்த்தா அவர் சொன்னால் ரெகுலராக வரது கிடையாது. ஒரு வாரம் வந்தால் இன்னொரு வாரம் வரணும். எனக்கு காசு கொடுக்குறது இல்லையே, அதனால் வரது கிடையாது. அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், நம்ம விமலா ரகுநாதன் அவள் தான் இந்த ஸ்கூலுக்கு ஃபுல் அவள் வீட்டில் ஒரு ஸ்கூல் ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் 100கணக்கான ஸ்டூடெண்ட் எல்லாம் சேர ஆரம்பிச்சு அப்புறம் ஃபீஸ் போட்டோம் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம். அதே மாதிரி சபா எப்போ நம்ம வந்து ஸ்கூல் ஆரம்பிச்சிட்டோமோ அப்போ நம்ம சபாவும் ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு மிஸ்டர் ராவ் இவன் மாமனார் அவள் எல்லாருமா சேர்ந்து அந்த சபாவை பூரா அவள் எனக்கு ஹெல்ப் பண்ண. யாரோ ஒரு சங்கீத வித்வானை கூப்பிட்டு பாட சொல்லுவனே தவிர எனக்கு இன்னும் ஒன்றும் தெரியாது. அவளை கூப்பிட்டா நான் கூப்பிட்டோன்னு ஓடி வந்துடுவா. அவ்வளோதான். அவள் பண்ணுறது என்னெல்லாம் பண்ணுறா, என்ன புதுமையாக இருக்குது அதெல்லாம் பார்த்துட்டு ஒரு சங்கீத கச்சேரிக்கு முன்னாடி ஒரு வீணை கச்சேரி போட்டு அவளை என்கரேஜ் பண்ணிட்டு இந்த மாதிரி ஏதோ இந்த சபா 25 வருஷமாக நடந்தது. அதே மாதிரி இந்த ஸ்கூலில் வந்து 3750 பேர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்தாள். ஆனால் அதில் எனக்கு என்ன ஆசைன்னா அதில் முன்னுக்கு வரணுங்கிறது தான் ஆசை. இப்போ கூட நான் பேப்பரில் போட்டேன், ஸ்காலர்ஷிப் கூட நான் கொடுக்குறேன். ஒரு 2 பேர் காலத்தால் 4 hours ஈவினிங் 4 சங்கீதம் கற்றுக்கிறதுன்னு இப்படி 1 மணி நேரம் வாரத்தில் 2 நாள் கற்றுண்டா அது வராது. நாள் பூரா இருந்தாலே கொஞ்சம் கூட வராது. நாதஸ்வரம் வந்து வீசாமிட்ட நாதஸ்வரம் கற்றுட்டேன். ஏன்னா எனக்கு கீன்றாஜன் கிட்ட உயிர் அப்படியே அவர் தோடியில் போடுற சங்கீதெலாம் நான் வீணையில் போடுவேன். எனக்கு அவ்வளோ பிடிக்கும். அப்போ வந்து நாராயணசாமி சிந்தாதிப்பேட்டையில் அவர்கிட்ட போய் நாதஸ்வரம் கற்றுக்கணும்னு சொல்லிட்டு கற்றுனேன். எங்கள் அப்பா அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு எங்கள் அப்பா விட சொல்லிட்டார். அதே மாதிரி மிருதங்க வந்து சிங்கப்பூரில் நான் இருக்கிறபோது மிருதங்க கிருஷ்ணமணியை ஒரு 4-5 வருஷம் எங்களோட இருந்தார். எனக்கு ரொம்ப மிருதங்கம் பிடிக்கும். அவரோட அது கற்றுனேன். இப்படி மாற்றி ஏன்னா சங்கீதம் ஒன்றி தான் எனக்கு வேறு எதுவுமே கிடையாது. காமாட்சி சங்கீதம் பூஜை பண்ணுவோம், இது பண்ணுவோம், இதை தவிர ஒன்றும் கிடையாது. அதனால அதில் ஒவ்வொரு பாட்டிலையும் என்னென்ன பண்ணலாம் அதே ரிசர்ச் பண்ணிவிட்டு இப்படி என்னோட லைஃப் இப்படி போயின்னு இருக்கு. அது வந்து இவ்வளோ சொத்து இருக்கிறத வந்து இன்னும் நிறைய பேர், ஏன்னா வீணை வந்து கொஞ்சம் படுத்துட்டு இருக்க மாதிரி எனக்கு தோன்றுறது என்னோட மனசில். ஒரு 400 கச்சேரி நடந்தால் கூட ஒரு சபாலையோ ஒரு இடத்துலையோ ஒரு 2-3 கச்சேரி கூட வீணை கச்சேரி நடக்கலை. அப்போ கொஞ்சம் நடந்தது. டிடி பாபு, பாலச்சந்தர் சார், காரைக்குடி சாம்பசிவர அவெல்லாம் கல்யாணம் இருக்கிறது கொஞ்சம் நடக்கும். இப்போ அத்திருதியாக வீணை கச்சேரிங்கிறது போயின்னு இருக்கு. நாங்கள்லாம் வந்து சபாவில் என்ன போடுவோங்கிற டைத்துக்கு நாங்கள்லாம் கிடையாது. நாங்கள் அப்படி கேட்டாலே இல்லைப்பா நாங்கள் அப்புறம் வாசிக்கிறோம்னு சொல்கிற அளவுக்கு நாங்கள். ஆனால் என்னோடய ஆசை
இவ்வளோ வருஷம் இதில் 65 வருஷம், நம்ம 66 வருஷம் இதில் இருந்து நம்ம இவ்வளோ உழைப்பு அதுக்கு கொடுத்தது, யாராவது நல்லா அதை கற்றுக்க வந்து அதை நல்லா வீணேங்கிறது என்னங்கிறத உலகத்துக்கே காமிக்கணும். அப்படி இல்லை விட்டுரும். இதை ஃபாலோ பண்ணுறது, அதை ஃபாலோ பண்ணுறது, இந்த பாட்டில் இருக்கிற சங்கதி எடுத்து போட்டுக்கிறது, அந்த சங்கதி இப்போ ஒன்றும் இல்லை. இந்த சங்கராபரண கேட்கல, அது யாராரையே ஃபாலோ பண்ணுற மாதிரி இருந்ததா சொல்லுங்கள் பார்க்கலாம். யாராவது இருக்க முடியாது. அப்படி இருக்கக்கூடாது. அப்போ தான் இன்னொருத்தர் கேட்பார். நம்ம வாசிக்கிறது இன்னொருத்தர் கேட்கணுன்னா மதுரமணி மாதிரியே சங்கதி போட்டுருக்கா அப்படின்னாக்க அதை கேட்டாச்சுப்பா போகிறோம்பா. ஜிஎம்பி மாதிரியே அந்த சங்கதி போட்டால் அப்படி தான் போகிறோம். பாலச்சந்திர மாதிரியே நான் வாசிக்கிறேன்னு வச்சுங்க, ஐயோ அதே மாதிரி அவர் இன்னும் நல்லா வாசிக்கிறப்பா அப்படின்பா. அவர் எவ்வளோ நல்லா அந்த இழுத்து வாசிக்கிட்டாரு. அதனால் ஃபாலோ பண்ணக்கூடாது. நம்மளோட ஒரிஜினாலிட்டியை ஒவ்வொரு நிமிஷமும் காமிச்சிட்டு இருக்கணும். ஆனால் பாடாந்தரம் பண்ணணும். அவளோட நல்லது அத்தனையும் எடுத்து பேங்க் அக்கௌண்ட் மாதிரி நம்ம போட்டுக்கணும். இப்போ பிருந்தாமா பாடுவாள். பிருந்தாமா மாதிரி எல்லாரையும் பாட முடியாது. என்னோட சிங்கப்பூரில் ஒரு வாரம் இருந்தாள், வேகவாகினி அவள் 2 பேரும். அப்போ அவளை பாட சொல்லி நான் நிறைய கேட்பேன். ஆனால் வந்து அதே மாதிரி நம்ம பாடணும். பாடாந்தரம் நல்லா இருக்கும், ஒஸ்தியாக இருக்கும். அதில் நம்ம மாற்ற வேண்டியது எவ்வளவோ இருக்கும், கணக்கு ஒழுக்கலாத இருக்கும். இப்போ நாங்கள் புஸ்தகம் போட்டிருக்கோம். அந்த புஸ்தகத்தையே கிராமருங்கிறத வந்து எவ்வளவோ மாற்றிருக்கோம். நாங்கள் கிராமர் கிட்ட போகிறதில்ல யாரும். நம்ம சங்கீதத்தில் ரொம்ப கிராமர் இருக்குது இங்கிலீஷ் மேலே. ஆனால் அதை மாற்ற, ஏன்னா அது ரொம்ப டீப்பாக போகணும். அது போனால் தான் மாற்ற முடியும். ஏதோ எப்படி நாங்கள் ஏதோ எனக்கு தெரிஞ்சது எங்கள் பரம்பரையில் எங்கள் அப்பாவோட ஆசீர்வாதம், எங்கள் பிரதரோட ஆசீர்வாதம், எங்கள் குடும்ப பரம்பரையில் இருக்கிற அந்த ஆசீர்வாதத்தினால இவ்வளவு நாளும் ஒவ்வொரு நாளும் 10 மணி நேரம் அதில் இன்வால்வ் இருக்கக்கூடிய அளவுக்கு பகவான் என்னோட காமாட்சி மகாபெரிவா எனக்கு ஆசீர்வாதம் பண்ணி என்னை இருக்கக்கூடிய அளவுக்கு என்னை பண்ணினாருன்னா நான் பெரிய பாகியசாலி தான். வேறு ஒன்றும்